வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. வாங்க, பின்னாடி நீங்கள் பார்க்குறது காவேரி ஆறு தான். இது மேட்டூர்லேருந்து ஆரம்பித்து நமக்கு இங்கே தஞ்சை, திருச்சி, கொள்ளிடம் காவேரி இது எல்லாம் கடலில் கலக்கக்கூடிய ஏரியா வரைக்கும் செல்லக்கூடியது. இப்போ நாம் கீழே மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீன் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அதை நாம் இப்போ போய் பார்ப்போம், அந்த காட்சியை பார்ப்போம் வாங்க. இந்த காலை நேரத்தில் சூரியன் உதயமாகி தண்ணீரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்படி தகதகுன்னு ரொம்ப ரம்மியமாக இருக்குது பார்க்குறக்கு காட்சி, அந்த ஆற்றினுடைய காட்சி. வாங்க அந்த காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே இப்போ ஆற்றுக்குள்ளே கீழே வந்தோம். அங்கே பாருங்கள், இப்போ அந்த பரிசலில் மீன் பிடிக்கிறதுக்கு உள்ளே போயிருக்காங்க. இப்போ அந்த காட்சி தான் பார்க்குறோம். அது பரிசலில் துடுப்பு போட்டு அதில் துடுப்பு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. பரிசல் முன்னோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த வலையை பின்னாடி எடுத்து விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு இடத்துல நம்ம அருகில் போய் பார்ப்போம், அந்த காட்சியில் காட்டுவோங்கிறதுக்காக நான் வேற ஒரு இடம் சேர்ந்தேன். அது எல்லாம் தண்ணி வடிஞ்சதுனால பாசம் அதை வலிக்கு விட்டு விழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட வந்துச்சு, கடந்து வந்தாச்சு. இப்போ அந்த பார்சலில் வலைகளை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த தெர்மாக்கோல் கட்டி விட்ருக்காங்க மேல் பகுதியில். அந்த தெர்மாக்கோல் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். கீழே வலைகள் தண்ணிக்குள்ளே கீழ் மட்டத்துக்கு போயிருக்கும். 5 அடி 6 அடி உயரங்கள்லாம் கூட வரும் வலைகளோட உயரம். அது தண்ணிக்குள்ளே கீழ்ப்பகுதிக்கு போயிடும். மேல் பகுதியில் அந்த தெர்மாக்கோல் மிதந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு சோர் மாதிரி ஆயிடுது, 2 பாகமாக தண்ணியில் பிரிச்சிருது. அதில் இந்த பகுதியில் இருந்து அந்த பகுதிக்கு மீன்கள் நீந்தி போகும்போது அதில் அந்த வலைகளில் மாட்டிக்குது. அந்த கண்ணி எண்ணியாக கட்டி விட்டுருப்பாங்க, அதில் மாட்டிக்குது. அதை மறுபடியும் இழுத்து இவங்க இப்போ பரிசலில் போட்டு அந்த மீனை இழுக்க அந்த மீன்களை எடுத்துக்குவாங்க. அதுதான் அந்த மீன் பிடிக்கிற வேலையே அதுதான். இப்போ இது இரவுலேயே இந்த பணிகளை அவங்க செய்வாங்க. ஹெட்லைட் கட்டிக்குவாங்க நெத்தியில். அதில் உள்ளே போய் அவங்க வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிறனால நிதானம் தெரியும். இந்த மீன் பிடித்தல், மீன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். இந்த கதவணை இந்த தமிழக அரசால் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி அளவுக்காக அமைக்கப்பட்டது. அந்த தண்ணியை தேக்கி, ஆற்றுல வரக்கூடிய தண்ணியை தேக்கி அந்த மின் டர்பைனுக்கு அந்த அழுத்தத்துக்கு செலுத்தி அதில் சுத்த வச்சு அதில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த இரு மாவட்டங்களை இணைக்குது, அதாவது ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த பாலமாக இது அமைஞ்சது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. இப்போ இந்த வழியாக தான் நம்ம ராசிபுரம் கோயம்புத்தூர் வரைக்குமான போக்குவரத்தை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு பேருந்து கூட இப்போ அது இந்த வழியில் போய்கிட்டு இருக்கு. அது ராசிபுரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு. அதை வழிநடுகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள போக்குவரத்து வசதியாக அமைஞ்சிருக்கு. இந்த பாலம் அமைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது. இந்த பாலம் இயக்கத்துக்கு துவங்கப்பட்டதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 முறை தடைப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்குற காட்சியிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலத்துக்கு போட்டு வந்த பில்லரு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த காட்சி தான் இது. கீழே பார்த்தீங்கன்னா மண்ணை அரிச்சிக்கிட்டு போயிடுச்சு தண்ணி. அந்த இடத்துலையே இருந்துச்சு. ஒரு 20 அடி உயரம் வரைக்கும் அந்த பில்லர் எதுவுமே பிடிப்பே இல்லாமல் இருந்துச்சு. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த பரிசல் அப்படின்னா அது முதல்ல மூங்கில் தட்டியினால் அது செஞ்சு அதை பின்னாடி பக்கம் ஒரு பாய் போட்டு அதில் தாரெல்லாம் பூசி தண்ணி உள்ளே வர மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் வந்துருச்சு. இப்போ அந்த வலைகள் வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மூட்டையாக வச்சுருக்கிறாங்கல்லங்க, இதுதான் வலை. அந்த ஆற்றுல விட்டுக்கிட்டு வந்தாங்கல்லங்க, அந்த வலை இது தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த வலையினுடைய கன்னிகள் எப்படி இருக்குன்னு. இதில் தான் மீன் மாட்டிக்கும். இந்த சைடு அந்த சைடு மீன் கடந்து போகும்போது அந்த கண்ணியில் தான் மாட்டிக்கும். அதை தான் எடுப்பாங்க. இந்த கூடையில் உள்ளே போட்டு வச்சுக்குவாங்க. எடுத்து போட்ட மீன் திரும்ப தண்ணிக்குள்ளே குதித்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மூங்கல் பயன்படுத்தி தரையிலேருந்து நம்ம பரிசல் உள்ளே போகிறதுக்கு தள்ளி விடுவாங்க. குத்தி தள்ளி விட்ருவாங்க. அந்த துடுப்பு தான் நம்ம அந்த தண்ணியை உள்வாங்கணும் அப்படின்னா பரிசல் முன்னோக்கி போகும். அதுக்காக பயன்படுத்துறது இந்த துடுப்பு. சரி, எங்கேயா மீன் வாங்க போகிறேன்னு சொன்னேன். இப்போ கண்ட கதை பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஆற்றுல போய் வலை போட்டு மீன் பிடிக்காமல் எப்படிங்க மீன் வாங்க முடியும்? அதை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீனை வாங்குவோம். இப்போ பாருங்கள், அவர் மீனை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டார். அதையெல்லாம் ஒரு வலையில் போட்டு அவர் ஆற்றுக்குள்ளே தண்ணியிலேயே வச்சுருக்கார், உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக. ஒவ்வொருத்தராக வரும்போது அதை எடுத்து அந்த மீன்களை காட்டுறாரு. நமக்கு பிடிச்சிருந்தா அந்த மீனை வாங்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மீனை அங்கேயே தண்ணியிலே வச்சுருவாங்க, பத்திரமா அது இருக்கும். இப்போ இங்கே ஒரு அம்மா மீனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன் சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளவு, அந்த மீனோட வகை என்ன,
அது என்ன விலை அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை தெரிஞ்சுக்குவோம். சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோங்கம்மா? வெட்டி கொடுத்துருவோம். நீங்களே அந்த கிலோ ரேட்லேயே வெட்டி கொடுத்துறீங்க. கிலோ ரேட் எவ்வளோங்கம்மா? 150 ரூபா விலைங்க. இது வந்து என்னென்ன அட்டர் பிளாஸ் சிலேபி எதுங்க? சிலேபி அட்டர் பிளாஸ். இது வந்து இது அட்டர் பிளாஸ் கறி மீன். இது வந்து ஜிலேபி. இது இந்த ரோஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்காக குழம்புக்கெல்லாம் குழம்புக்கும் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து இந்த ஜிலேபி தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஜிலேபி நல்லா முள் வந்து இது சின்ன சின்ன முள் அதிகம் வராது, குழந்தைகளும் நல்லா சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த அட்டர் பிளாஸுங்கிறது. இதெல்லாம் வந்து கேரளாவில் நல்ல விலை போகக்கூடிய ஐட்டம்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்குது. சரி, இப்போ மீன் பிடிச்சா எடை போடுறதுக்கு வேணுமில்லங்க, அதுக்காக அந்த தராசு தான் வச்சுக்கிறாங்க. இதுதான் பழைய முறை. அந்த தராசில் இந்த சென்டரில் ஒரு முள் இருக்குது, அதை பார்க்குறீங்க. அந்த முள் வந்து இந்த 2 தட்டுலையும் வைக்கக்கூடிய பொருள் எந்த சைடு அதிகமாக இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக ஒரு தட்டில் எடை கல் வச்சுக்குவாங்க, ஒரு தட்டில் மீனை வச்சுக்குவாங்க. அந்த எடையை வந்து சரியான அளவில் நிறுத்து நமக்கு வந்து மீன் வந்து போட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நமக்கு என்ன கிலோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடை கல் வச்சுக்கிறாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் நிலவரம் விசாரிச்சிங்க அங்கே வாங்கலையா அப்படின்னு கேட்டால், இதை பாருங்க, இவர்கிட்ட தான் நம்ம வந்து நைட்டே கால் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ மீன் வந்து ஒரு சில டைமுக்கு கிடைக்காது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்தது மீன் இருக்குங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் இவர்கிட்டயே வாங்கினோம். இப்போ அந்த வலையிலிருந்து ஒரு எடை வைக்கிறதுக்காக இன்னொரு பையில் எடுத்து போட்டார். குத்து மதிப்பாக எடுத்து போட்டிருக்காரு, ஒரு 3 கிலோ வருன்ட்டு. அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். அதே போல் அந்த தராசு தான் இவர் வச்சுருக்காரு. இப்போ அதை எடுக்கிறாரு பாருங்கள். இந்த மீன்காரர்கிட்ட கையில் 2 1 கிலோ கல்லும் ஒரு 1/2 கிலோ கல்லும் இருந்துச்சு. ஒரு 3 கிலோ எடை போட வேண்டியது இருந்ததுனால ஒரு 1/2 கிலோ கல்லை வச்சு அந்த கத்தியை வச்சு பார்க்குறாரு. 1/2 கிலோ வருதுங்கிறத தெளிவாக நம்மளுக்கும் காட்டிடுறாரு. இப்போது அது 1/2 கிலோ கத்தி கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறாருன்னா, கத்தி அந்த 1/2 கிலோ கல் 1 கிலோ ஆச்சு, 2 1 கிலோ வச்சார், மொத்தம் 3 கிலோ ஆயிடுச்சு. இப்போ அந்த மீனை எடுத்து இந்த தட்டில் வைக்கிறாரு. அவர் தோராயமாக எடுத்து போட்ட மீன் சரியாக 3 கிலோ வருது. என்ன ஒரு ஆச்சரியம்! மீனோட எண்ணிக்கை ஒரு அளவை வச்சு அவர் சரியாக போட்டிருக்காரு. இருந்தபோது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 மீன் போடுறேன்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்து அவராக போட்டு கொடுக்குறாரு. அது இப்போ போட்டுட்டு க்ளீன் பண்ண போகிறாரு. அந்த பையிலிருந்து எல்லாமே கீழே கொட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அதை க்ளீன் பண்ண போகிறாரு. இங்கேயும் பார்த்தோம்னா அந்த அட்ரபிளஸ்ன்னு சொல்கிற அந்த மீனும் இது சுறாவுன்னு சொல்கிறாங்க, கரிமீன்னு சொல்கிறாங்க. கடலில் இருக்கிற சுறா இல்லைங்க, இது குட்டி சுறா வகைன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது அந்த ஜிலேபி தான். இந்த 2 வகையும் தான் இருந்துச்சு, அதை தான் வாங்கிக்கிறோம். இப்போ அதை ஒரு ஒன்றா க்ளீன் பண்ணி தருவார். இந்த அட்ரப்ளஸ்ன்னு சொன்ன அந்த மீன் தான் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக பளபளன்னு இருக்குது. அடுத்தது அந்த மீன் எப்படி சுவாசிக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த செவிலில் தூக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுவும் சுவாசம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். மீன் சுவாசிக்கிறது செவில் வழியாக தான். அது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த தண்ணியவே உறிஞ்சி அதில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தண்ணியை வெளியே விட்டுரும். அந்த அமைப்பு தான் இது. அந்த ரெட் கலரில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்குள்ளே தண்ணி போகும்போது அதில் இருக்கிற ஆக்சிஜன் உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை தள்ளிடும். அதுக்கான ஸ்பெஷல் அமைப்பு தான் இது. இது நீர்வாழ் உயிரினம் தான். இப்போ மேலே இருக்கிற செதிலெல்லாம் செதுக்கி முடிச்சிட்டாரு. அந்த செவிலையும் எடுத்துட்டார். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் இருந்தது தான் இதை எடுத்து போட்டார். இதுதான் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தது தான் இதெல்லாம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த நீந்தருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாகத்தையெல்லாம் வெட்டிட்டார். இப்போ நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை கட் பண்ணிட்டார். நான் 2 போட சொன்னால் அதே மாதிரி போட்டு வச்சுட்டாரு. இப்போ நாம் பார்க்குறது தான் அந்த மீனோட இனப்பெருக்கத்துக்கு பயன்படக்கூடிய முட்டைகள். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் நடக்குது. இது வாழ்நாள் முழுவதுமே அது தண்ணியில் தான். தண்ணி இல்லைன்னா அது இறந்துடும். இப்போ இது நீங்கள் பார்க்குறது ஆரா மீன் சொல்லுவோம். பாம்பு மாதிரியே இருக்கும், அதுதான் ஆரா மீன். அடுத்தது கருமொழி, கெண்டை, இது மாதிரி சின்ன சின்ன மீன்களும் இருந்துச்சு. இதை சொறி மீன் சொல்கிறாங்க. இது ஒன்றுக்கு ஆகாது, தூக்கி வெளியில் காய போட்டுறாங்க. இதுதான் அந்த நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம். இப்போ நான் மேலே வந்துட்டேன். இப்போ எல்லாம் மீனை நமக்கு தேவையான மீனை வாங்கிட்டு வழியில் வரும்போது நான் அந்த பாலத்தை தான் கடக்கணும். கீழேருந்து காட்டின காட்சி தான் அது. இப்போ அந்த பாலத்து மேலேருந்து உங்களுக்கு அந்த காட்சி நான் அதை இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இப்போ இந்த செட்டரெல்லாம் கீழே இறக்கி விட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கிக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த டர்பைனுக்கு போகக்கூடிய இந்த 2 செட்டர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா உள்ள டர்பைன் சுற்றி மின்சாரம் தயாராகுங்கிறது.
அதுதான் இதனுடைய அமைப்பாக இருக்குது. அதுக்குள்ளே தான் எல்லா எந்திரமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இந்த செட்டரில் மலந்தேன் கூடு கட்டியிருக்குது. இங்கே ஏதாவது ஒரு புகை பட்டு கிளம்புச்சு அப்படின்னா இந்த பூச்சி இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் போட்டு கொத்திவிடும். அதுதான் இங்கே நிறையா இன்னும் கூடுகளில் இருக்குது. அந்த 2 தான் இப்போ காட்ட முடிஞ்சிச்சு. இப்போ மேலேருந்து அந்த வியூ அங்கே தான் நம்ம வந்து மீன் வாங்கினோம். அந்த வியூ நான் காட்டுறேன். இந்த ஆற்றோட அமைப்பை பார்த்துக்குங்க, அந்த பாலத்தோட அமைப்பை பாருங்கள். இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இதே இடத்துல இருந்த அந்த பில்லர் தான் வந்து கீழே அடிப்பாக ஒன்றுமே இல்லாமல் போய் கிடந்தது. அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க மேலேருந்து நம்ம அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காட்சியை நாம் பார்க்குறோம். அந்த வலைகள் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்குற 2 படகுகளை, அதாவது 2 பரிசலில் 2 பேர், ஒருத்தர் அதை இயக்கிறக்காகவும் ஒருத்தர் வந்து அந்த வலையை எடுத்து விட்றதுக்காக 2 பேர் இருக்காங்க. அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். சரிங்க, இப்போ காட்சிகள்லாம் தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த ஆற்றுல அந்த சன்லைட்டு எப்படி பட்டு அது வந்து ஒரு ரம்மியமாக காட்சி இருந்ததோ அதையும் திருப்பி ஒரு முறை பார்த்துட்டு இப்போ நான் கிளம்புனேன். இப்போ இங்கே ரயில்வே கேட்டு, பாசூரில் ரயில்வே கேட்டு போட்டிருக்கு. அந்த கேட்டில் நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ மேங்களூர் செல்லக்கூடிய ரயில் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிராசிங்காக இப்போ சரக்கு ரயில் அந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்குது. இப்போ அந்த ரயில் சைரன் சவுண்டோடு நம்ம நோக்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுதான் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா. இதுங்க நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பாசூர், இது வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரூ கோல்டு சேனலோட ஏரியா அப்படின்ட்டு. பாசூர் அதுதாங்க நாங்கள் இருக்கக்கூடிய நியர்பை ஏரியா. சரிங்களா? சரிங்க, நான் அந்த ரயில் கடந்ததுக்கப்புறம் அந்த கேட் எங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு போய் கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். நீங்களும் நல்லபடியாக செய்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.